Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. கர்நாடகாவை சேர்ந்த வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற அதாவது ஜெயின் ஹெக்டே குடும்பத்தினர் இருக்காங்க. ஜெயின் ஹெக்டே அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி அரசியலிலும் பலம் வாய்ந்தவர்களாக இப்போ இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கடந்த 3-4 தலைமுறைக்கு முன்பு இருந்து அவர்களே அந்த தனியார் வந்து நிர்வகிக்கிற ஒரு டெம்பிளாக இருக்குது. ஆயிரக்கணக்கான பெண்களும் வந்து வாலண்டியர்ஸாக அங்கே வர்றதும் ஓரிரு நாட்கள் வந்து தங்கி வந்து அந்த சாமிக்கு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல தர்மசாலாவில் பணி செஞ்சோம்னா அது புண்ணியம் கிடைக்குங்கிறதுனால தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து இந்த தவறுகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஒரு பள்ளி மாணவியை வந்து புதைக்க சொல்கிறாங்க. யூனிஃபார்மோட புதைக்க சொல்கிறாங்க. இவன் போய் பார்க்கலாம், யூனிஃபார்ம் இருக்குது ஆனால் உள்ளாடை இல்லை அப்படின்னா. உள்ளாடை இல்லை. இவன் வந்து புதைக்கும் போது பாடியை ஹேண்டில் பண்ணோம்ல, அதுக்கு உள்ளாடை இல்லை, சிதைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. கர்நாடகா மாநிலம் தர்மசாலாவில் இந்தியாவையே உழுக்கிற வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த ஜூன் 3ஆம் தேதி கோயிலை சேர்ந்த ஒரு நிர்வாகி போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறார், தூய்மை பணியாளர். இந்த மாதிரி அந்த கோயில் வளாகத்தில் கிட்டத்தட்ட 100 பெண்களை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அங்கே வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தகவல். ஸோ அதை தொடர்ந்து சிறிது நாளுக்குள்ளேயே ஒரு பெண்மணி போய் என் மகளையும் காணா 2003 இந்த மாதிரி கர்நாடகாவில் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் MBBS படிச்சுட்டு இருந்த என் மகளையும் காணாம். ஸோ அவங்க கடைசியாக சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போது தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து கர்நாடகாவே உலுக்கியிருக்கு. இப்போ ADGP தலைமையில் CID டீம் போட்டு விசாரிக்க சொல்லி சித்தராமையா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இதில் இன்னும் NIA விசாரணை வரைக்கும் வேணும். இது பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க. இவனா 100 பேருங்கிறது வந்து ஒரு சின்ன கவுண்ட் கிடையாது, சின்ன கிரைம் கிடையாது. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது இந்த வழக்கில்? அதாவது தெற்கு கர்நாடகாவை சேர்ந்த, அதாவது கேரளாவுடைய பார்டர், கர்நாடகாவுடைய தெற்கு பகுதியில் இந்த ஊர் இருக்குது. இது வந்து மஞ்சுநாதா கோயில் அப்படி சொல்லுவாங்க. மஞ்சுநாதாங்கிறது வந்து சிவனுடைய மறுபெயர். சிவனுக்கு வந்து அந்த ஊரில் வந்து சிவலிங்கத்தை வந்து மஞ்சள் போட்டு அல்லது சந்தனத்தை போட்டு குளிப்பாட்டுறதுனால மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் அங்கே வந்து மஞ்சுநாதா அப்படின்னு வந்து கர்நாடகா வந்து சிவனில் கூப்பிட்றாங்க. சிவனை வந்து மஞ்சுநாதா என்பது என்று அழைப்பது. அதில் வந்து என்ன செஞ்சாங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறைகளாக சில நூற்றாண்டுகளாக வந்து நடந்துட்டு இருக்குது தர்மசாலா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த தர்மசாலாவை ஆரம்பித்த போது அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே வந்து வேலை செய்கிற நேத்ராவதி அப்படின்னு ஒரு நதிக்கரையில் இருக்குது. அந்த நதியில் போய் குளிச்சுட்டு இந்த சிவனை வந்து வணங்கிட்டு போனால் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தான் அது பிரசித்தி பெற்றுச்சு. விஐபிலாம் கூட தரிசனம் பண்ணிட்டு போய் ஆமாம், விஐபி எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுறது. அப்போ நேத்ராவதியில் வந்து குளிச்சுட்டு வெளியூர்காரங்களும் நிறைய பேர் வர்றாங்க. அந்த உணவு விடுதிகளெல்லாம் அப்போ வந்து இல்லை, கேரளா உணவு விடுதி. அப்போ கர்நாடகாவில் அந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே இல்லைங்கிற போது ஆரம்பத்தில் வர்ற பக்தர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பலாமே அப்படின்னு 1 நாள் 2 நாள் போட்டு கடைசியில் 365. இப்போ இப்படி ஒரு சாப்பாடு மத்தியானம் மட்டும் போட்டிங்கன்னா வர்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அப்புறம் நைட்டு தங்கிட்டு தான் போகிறாங்க, ஈவினிங்கில் வந்துடுறாங்க. அப்போ காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு மாதிரி ஆகி அப்புறம் வர்றவங்களாம் வந்து இப்படிலாம் வந்து சாப்பாடு போடுறீங்களே, நாங்கள் கொடுக்குற டொனேஷன்லாம் வாங்கிக்கங்க, நீங்கள் 1 வருஷத்துக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னா அவ்வளோ ஃபிக்ஸடில் டெபாசிட் போட்டு 365 நாளைக்கும் வந்து வர்ற மக்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு போடுற அளவுக்கு அந்த பெயர் பெற்றது இருந்துச்சு. அதனால தான் வந்து தர்மசாலா அப்படின்னு அது பேர் வந்துச்சு. ஸோ நாங்களாம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நாங்களாம் ஸ்கூல் டைமில் டூருக்கு போகும்போது ஒரு தடவை தர்மசாலாவில் போய் அந்த தரையில் உட்காந்து அந்த பிளேட்டில் சாப்பிட்ருக்கோம். அதன் பிறகு இந்த பில்கிரிம் டூர் போகிறாங்களா, ஐயப்ப சாமி கோயில் போகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊரில் வந்து கர்நாடகாவை போயிட்டு அப்படியே வந்து கேரளாக்குள்ளே போந்து அப்படி ட்ராவல் பண்ணி 10 நாள் 12 நாள் 18 நாள்லாம் டூர் போகிறவங்க அத்தனை ஐயப்ப சாமி பக்தர்களும் தர்மசாலாவுக்கு போயிட்டு போவாங்க. டூரிஸ்ட் பஸ்ஸில் வரவங்கலாம் போவாங்க. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு அங்கே போடுற அளவுக்கு. அப்போ அவ்வளோ பேருக்கு சாப்பாடுனா எவ்வளோ பேர் டொனேஷன் அப்படியே வந்து பல்கி பெருகி
15 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இருக்கிற இடம் பூரா அவங்களுக்கு ஆளுகைக்குள்ளே வந்துடுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற, அதாவது ஜெயின் ஹெக்டே குடும்பத்தினர் இருக்காங்க. ஜெயின் ஹெக்டே அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி அரசியலிலும் பலம் வாய்ந்தவர்களாக இப்போ இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கடந்த 3-4 தலைமுறைக்கு முன்பு இருந்து அவர்களே அந்த தனியார் வந்து நிர்வகிக்கிற ஒரு டெம்பிளாக இருக்குது. கவர்மெண்ட் இது இல்லாமல் தனியாக அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது. கேரளாவில் கர்நாடகாவில் இன்னுமே வந்து கோயில்கள் வந்து தனியார் வசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இதில் வந்து ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 5000 கோயில்களை வந்து நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார்கள். இங்கெல்லாம் வந்து தனியார் கோயிலாக இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது. பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததன் அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டில் கூட இப்படி ஒரு நிறுவனத்தை வந்து தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது உண்மை. என்னங்க, ஆக இந்த தர்மசாலா வந்து இத்தனை வருடங்களாக வளர்ந்துட்டு இருக்கும்போது தர்மசாலாவுக்கு போனால் சாப்பிட்டுட்டு நேத்ராவதியில் குளிச்சுட்டு மஞ்சுநாதாவை வழிபட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம், அதில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா, அப்போ இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வாலண்டியர்ஸ். இப்போ நீங்கள் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா, பழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து மஞ்சள் புடவை கட்டிட்டு வந்து வாலண்டியர்ஸாக வந்து 100கணக்கான ஸ்கார்ப் போட்டுட்டு பெண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி திருப்பதி கோயிலில் பார்த்தா ஜர்கண்டி குரூப் வந்து ஒரு குரூப் வெளியில் வந்து தள்ளி போங்க, ஓரமாக போங்க, வரிசையாக போங்க. அப்புறம் சாப்பிட்ற இடத்துல வந்து இலைய எடுக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, பரிமாறுறதுக்கு ஒரு குரூப், இப்படி இவ்வளோ அது பல்கி பெருகி வந்து ஆயிரக்கணக்கான பெண்களும் வந்து வாலண்டியர்ஸாக அங்கே வர்றதும், ஓரிரு நாட்கள் வந்து தங்கி வந்து அந்த சாமிக்கு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல தர்மசாலாவில் பணி செஞ்சோம்னா அது புண்ணியம் கிடைக்குங்கிறதுனால தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து இந்த தவறுகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. அதை வந்து இப்போ அந்த 15 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறது புறாமே வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கிறனால அந்த பாதுகாப்புக்கு வர்ற போலீஸும் கிட்டத்தட்ட அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால பல்வேறு கருப்பாடுகள் இருந்ததுனால சில செய்திகள் அவ்வப்போது வந்திருந்த போதிலும் இப்போ 2010 இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2010 ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டு அங்கே வந்து புதைக்கப்பட்டார், எரிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நோட்டீஸ் ஆகி கேஸ் ஆகி அந்த கேஸுமே வந்து கண்டுபிடிக்கப்பட முடியாத வழக்கா அல்லது தீர்க்கப்பட முடியாத வழக்கா பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இவங்களுடைய அதிகாரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால தான் அது கடந்து போக முடியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 100ன்னு சொல்லும் போது எவ்வளோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கும். 100 அப்படிங்கிறது வந்து இவர் சொல்கிறது யார், பீமா புகார் கொடுத்த பீமா அப்படிங்கிறவர் வந்து வயது இப்போ வந்து அவர் வந்து அங்கே இருந்தது வந்து 1998 2015 வரைக்கும் 16 வருஷம் அவர் இருக்கிறாரு. அவரையே நிர்பந்திச்சு நான் வந்து 100கணக்கான பாடியை பதிச்சிருக்கேன், என் கூட வேலை செஞ்சவங்களையும் அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ வந்து சட்டவிரோதமான கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த பாடி ஏன் பதிச்சேன்னா, இதை வந்து நீ கொண்டு போய் புதைச்சிட்டு வரலைன்னா உடனே கண்டு தண்டமாக வெட்டி நாங்கள் உன்னையும் சேர்ந்து புதைச்சிடுவோம். அப்போ ஒரு 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 அதாவது இங்கே வந்து ஒரு வேலை பணியால் நம்ம என்ரோல் பண்ணிட்டோம், ஏற்கனவே 4 புதைச்சிட்டோம். அப்போ நம்மளும் குற்றவாளி ஆகிடுவோமோ, அல்லது நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது. ஐ மீன் அன்எஜுகேட்டட், நான் வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாதவன். அதனால் வந்து இவங்க சொன்ன வேலையெல்லாம் ஒரு ஃபைன் மார்னிங் எனக்கே பயம் அதிகமாக வந்தபோது நான் ஓட வேண்டியதாக போச்சு. ஏன் ஓட வேண்டியதாக போச்சுன்னா, என்னுடைய உறவினர் பெண்ணை கொண்டு வந்து இந்த கோயிலில் வேலை செய்யறதுக்கு நான் விட்டுருந்தேன். அந்த பொண்ணே ஒரு நாள் வந்து பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ராத்திரியில் தப்பிச்சோன்னு இவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து தப்பி ஓட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் 2015 அப்புறம் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற வேற இவங்களோட தொடர்பு இல்லாத ஒரு தூரத்துக்கு போய் வேலை பார்த்தேன். அப்போ வயது வந்து 24 எனக்கு 35 வரைக்கும் இருந்துச்சு. நான் இப்போ வந்து வயது 52. இப்போ வந்து நான் சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய பேத்திக்கு வந்து இப்படி ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்து போச்சு. நம்ம செஞ்ச பாவம் குறிப்பாக வந்து 2010 ஒரு பள்ளி மாணவியை வந்து புதைக்க சொல்கிறாங்க. யூனிஃபார்மோட புதைக்க சொல்கிறாங்க. இவன் போய் பார்க்கணும், யூனிஃபார்ம் இருக்குது, ஆனால் உள்ளாடை இல்லை அப்படின்னா. உள்ளாடை இல்லை,
இப்போ வந்து புதைக்கும் போது பாடியை ஹேண்டில் பண்ணோம்ல, அதுக்கு உள்ளாடை இல்லை, சிதைக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க அது பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா தெரிய வருது. அப்போது வந்து பல்வேறு இடத்துல காயம் இருக்குது, புத்தக பையோடு இருக்குது. அதான் பெரிய அவனுடைய பணம், புத்தக பையோடு வந்துச்சு. இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற அந்த மெயின் ரோடு ஓரமாக இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் அந்த பாடியை நான் வந்து நானே புதைச்சேன். அந்த வந்து எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாகவே இருந்துச்சு. அந்த பாவம் தான் என் பேத்தியே வந்து ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண வேண்டிய ஒரு கடவுள் இப்படி பண்ணிட்டாரோ, அதனால் இந்த உண்மையை சொல்லலைன்னா இந்த ஜென்மத்துக்கே மோட்சம் கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு கில்ட் ஃபீலிங்காக இருக்குது. அதனால் வந்து எப்படி தான் சொல்கிறதுன்னு நான் பல்வேறு நண்பர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் தபால் அனுப்புங்க அப்படின்னு ஒரு வக்கீல் குரூப்பை போய் பிடிச்சேன். வக்கீல் வழியாக போனால் தான் வந்து போலீஸில் போகலாம், அல்லது அது வழியாக கோர்ட்டுக்கும் போயிடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வக்கீல் வழியாக போய் என்ன செய்கிறாரு, முதல்ல வந்து ரெஜிஸ்டர்ட் தபால் போட்டு காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் மனுவை அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டோடனே இந்த இடத்துல போய் தோண்டி பார்த்தால் உங்களுக்கு பாடி இருக்குமா அப்படிங்கிற அடையாளத்தோடு அங்கே போய் பார்த்தது, அங்கே பாடி இருந்ததாக காவல்துறை விசாரணையில் ஒரு பாடி இருக்குது, ஆமாம் பிணங்கள் பிதைக்கப்பட்டிருக்குது, ஸ்கெல்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சொன்னதுக்கப்புறமும் எதிரிகளை கைது செய்யலை. ஏன்னா எதிரி நிர்வாகத்துக்குள்ளே தானே வந்து பலம் வாய்ந்த எதிரிகள் நிர்வாகத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அவர்கள் நோக்கி வந்து விசாரணை பயணிக்கவில்லை. அப்படி ஏன்னா இவங்க கூட வழக்குரைஞர்களும் இப்போ வந்து அந்த மாநில மகளிர் அணி தலைவி அவங்களும் வந்து பின்னணியிலிருந்து தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. அப்புறம் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவரெல்லாம் வந்து இதில் வந்துடுறாரு. ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜும் முன்னாள் நீதிபதி மிஸ்டர் கோபால், மாநிலத்தினுடைய பெண்கள் ஆணையத்துடைய தலைவர், முன்னாள் நீதிபதி கோபால் என பலரும் அவங்களோட சேர்ந்த ஒரு லாயர் டீம், இவங்க தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் 3 நாள் வந்து விசாரணை எஃப்ஐஆர் போட்டு பயணிக்கவில்லைன்னு தெரிஞ்சதுக்கு உடனே நாங்கள் போட்ட பயணத்தில் அவங்க வந்து உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கவில்லைன்னு உடனே வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் என் மனசாட்சி உறுத்துது, அவங்க என்னை இப்படி பயன்படுத்துனாங்க குற்றத்தில், அதனால் நான் வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த உண்மைகள் அத்தனையுமே வந்து மாஜிஸ்ட்ரேட்டு சொல்லிட்டேன் அப்படின்னா. அப்போ மாஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு வரும்போது கூட அந்த வழக்குரைஞர்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப வெல் பிளான்டாக அவருக்கு வந்து கருப்பு அங்கியை கருப்பு பை மாதிரி ஒன்று தைச்சு கண்கள் மட்டும் தெரியாமல் அவரோட அடையாளம் தெரியாமல் கொண்டு வந்து, ஏன்னா ஏன் அப்படி வந்தீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் உயிருக்கு எந்த நேரத்துலையும் அவங்க, ஏன்னா அவங்க மிகப்பெரிய பலம் வாய்ந்த குழுமத்தை சேர்ந்தவர்கள். இதே சார் அந்த ஒரு பெண் வந்து கொல்லப்பட்ட ஒரு மருத்துவமனை வந்து கொல்லப்பட்டாங்கன்ட்டு மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கிலையும் வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செய்யப்பட்ட போது அவங்க அம்மாவுக்கும் த்ரெட் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து இல்லை, இது அது இல்லை. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சுஜாதா பட் 2013 இந்த நிகழ்வுகள் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறாரு, ஒரு மாநில மகளிர் ஆணையம் வந்து உதவி செஞ்சிட்ருக்குது, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கோபால் போன்றவர்கள்லாம் வந்து துணை நிற்கிறார்கள் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் சுஜாதா பட் அப்படிங்கிறவங்க முன் வந்துடுறாங்க. இப்போ அவர் முன் வந்து என்ன சொல்கிறாங்க, 2013 என்னுடைய மகள் வந்து இங்கே வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க, இங்கே தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஆர்வமாக தெரியும். நான் வந்துட்டு என் எங்கள் மகளை பற்றி விவரம் தெரியாமல் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். நிர்வாகத்தில் போய் கேட்டேன், நிர்வாகத்திலேருந்து சிலர் அடியாட்களை வைத்து என்னை வந்து அடித்து என்னை வந்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அந்த மருத்துவமனையில் 3 நாளைக்கு அப்புறம் தான் நான் நினைவு தெரிஞ்சு எழுந்தோடனே நான் ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் நான் ரீகால் பண்ணி பார்க்குற பொழுது என்னுடைய மகளை காணவில்லை என்று நான் வந்தேன், போய் அவங்கள விசாரித்தேன், அப்போ அவங்கள என்னை அடித்தாங்க, மறுபடியும் வந்து போனால் என்னை வந்து கொண்டுருவாங்க அப்படிங்கிற தகவலாம் எனக்கு தெரிஞ்சு அமைதியாக போயிட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீம் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றாங்க. அப்படிங்கிறதுக்கப்புறம் நானும் இதில் வந்து சேர்ந்துக்கிறேன்னு அந்த அம்மா வர்றாங்க. இல்லை சார், இப்போ இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் இந்த தூய்மை பணியாளர் கொடுத்தது 1998 அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பு எவ்வளோ நடந்துச்சு அவர் பண்ணது, நான் மட்டுமே புதைத்தது ஒரு 100, ஆனால் மொத்தம் 463 கணக்கு. இல்லை சார், இவ்வளோ நடந்திருக்கு. இது எப்படி சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இவ்வளோ வேணா ஒரு ஸ்டேட்டில் இது ஒரு காமுகன் இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அல்லது 2 காமுகர்கள் இருந்தாங்க, அல்லது பொள்ளாச்சியில் 5 காமுகன் அல்லது 7 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னு கேள்விப்படுவோம். 460 பேரை எத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறது? அங்கே வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருந்துட்டு இதே தொழிலாக பண்ணியிருக்காங்களா,
அது அப்படியே வந்து பண்ணியிருந்தாலும் வந்து அத்தனை பேர்த்தையும் கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இது வெளியே வந்துச்சுன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கிரைம், இந்தியாவிலே மிகப்பெரிய கிரைமாக இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய யோசனையும். அதுதான் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய வழக்காக இது வந்து சேரும். வந்து சிஐடி போயிருக்கு, ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கப்புறமே வந்து அந்த ஒரு காவல் நிலையத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 28 வயதை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரை, ஒரு 28 இயர்ஸ் ஓல்டு யங் சப் இன்ஸ்பெக்டரையும் ஒரு டீமும் போட்டு விசாரிக்க சொன்னாங்க. அதில் வந்து இந்த மாநில மகளிர் ஆணையத்தை சேர்ந்தவங்களும் இந்த வழக்குரைஞர் இந்த முன்னாள் நீதிபதி மிஸ்டர் கோபால் மற்றும் அவருடைய வழக்குரைஞர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை விட போகிறதில்ல, கடுமையான முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னதுக்கு அப்புறம் இது வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து அவங்க எல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போக வேண்டும். சிபிசிஐடி விசாரணை இது தொடங்க வேண்டும் அல்லது சிபிஐக்கு இது செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து என்ஐஏ விசாரணை வரைக்கும் வேணும் அப்படின்ட்டு இது வந்து இது வந்து ஒரு சாதாரண விசாரணையிலிருந்து உச்சபட்ச உயர்ந்த விசாரணைக்கு செல்லாமல் அமுக்கப்பட்டிருந்த ஒரு வழக்காக தெரிகிறது. இந்த வழக்கை வந்து உச்சபட்ச விசாரணைக்கு கொண்டு போகும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் பல்வேறு முக்கிய நபர்களை கைது செய்ய வேண்டிய அவசியத்தையும் இந்த வழக்கு ஏற்படுத்தும். அது வந்து பல்வேறு திகில்களையும் வந்து பல்வேறு அவிழ்க்கப்படாத முடிச்சுகளுக்கு நமக்கு பதிலளிக்கும். எதிர்காலத்தில் வந்து இருக்கிற பெண்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இது போன்ற கோயில்களில் தர்மசாலாக்களில் வந்து பணிபுரிய போகும் பெண்களுக்கு கூட இவ்வாறு பாலியல் துன்புறுத்தல்களும் அதன் அடிப்படையில் வந்து இறப்பும் நேர்வும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு படிப்பினையை கொடுக்கும். எதிர்கால பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும், எவ்வளவு பாதுகாப்பான ஏற்பாடு இருந்தால் பெண்கள் அப்படி அங்கே போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எஸ்ஓபி வருவதற்கு இது ஒரு முக்கிய வழக்காக அமையும் என்று நான் கருதுகிறேன். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா, இப்போ அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க இல்லையா? அதுபோல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வந்து மக்கள் மன்றத்துக்கு ஒரு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்க வரைக்கும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படும். மக்கள் மன்றத்தில் வந்து அது பெருசாக எக்ஸ்ப்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து இது யாராலையுமே நிறுத்த முடியாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம் வந்து இந்த சில தினங்களில் வந்து பிரைமரியாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் விசாரணையில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய பூகமாக வெடித்து இது பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்ற விஷயங்கள் வந்து தெரிய போகுது. நேரம் ஒதுக்கி இந்த வழக்கு குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand.